நம்ம மைண்டை வந்து ஆள கத்துக்கணும். மைண்ட் நம்மள ஆள விடக்கூடாது. ஸோ நம்ம தான் பாஸ் ஆகணும் மைண்டுக்கு. மைண்ட் நமக்கு பாஸா இருக்கக்கூடாது. இந்த விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப்பை வந்து நம்ம எப்படி கொண்டு போலாங்கிறது நமக்கே தெரியும். நம்ம யாரையும் நம்பி நம்ம இருக்கணும் அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ மைண்ட் சீரியஸ் இப்போ சமயமாக நான் வீடியோஸ் போட்டுருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அதை பற்றி பேசலாம்க்காக தான். ஃபஸ்ட்டு மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். 5 சென்ஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கண்ணு, காது, மூக்கு, வாய் மற்றும் நம்மளுடைய தோல். சரிங்களா? ஸோ இது மூலமாக பிரெயினுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து டெய்லியும் பாஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 30 ஏஜ் இருக்கோம், 20 ஏஜ் இருக்கோம்னா 20 ஏஜ் வரைக்கும் நம்முடைய பதிவுகள் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி நம்மளுடைய பிரெயின், நம்ம மைண்டுங்கிறது ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஹார்ட் டிஸ்கை நம்ம எப்படி டெய்லியும் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த மைண்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்கான்ஷியஸ், கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ், சூப்பர் கான்ஷியஸ் 4 தான் இருக்கு. இந்த 4மே மைண்டு தான். மைண்டோட டைப்ஸ்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. சப்கான்ஷியஸ் ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. சப்கான்ஷியஸ் டெய்லி ஹேபிட் தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு 8 o'clock தோசை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து ஒரு 4 days 8 o'clock நான் தோசையே சாப்பிட்டுட்டு இருக்கேன்னா, கரெக்டா இந்த வீக் வெள்ளிக்கிழமை வரும்போது ஒரு சேஞ்சுக்கு நான் வேற சாப்பிட்றேன்னு நினைச்சேன்னா மைண்ட் என்னமா சொல்லும், நீ லாஸ்ட் வீக் 8 o'clock தோசை சாப்பிட்டு இருக்க, ஏன் நீ தோசை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மைண்ட் நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹேபிட் பேட்டர்ன் வந்து நம்ம ஒரு லாங் டேர்மா நம்ம வந்து பழகி வச்சிருக்கிறது. தோசைன்னு மட்டும் கிடையாது, புக்கு படிக்கிறதாகட்டும், எதெல்லாம் நம்ம லாங் டேர்மா ஸ்கூல் டேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அது எல்லாமே சப்கான்ஷியஸ்ல நம்ம பதிவாகிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம பிரெயினுக்குள்ள இருக்கிற அது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து பிரெயின் வந்து நம்ம மைண்ட் வந்து நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். 8 மணிக்கு இதை பண்ற, 9 மணிக்கு அதை பண்றேன். மார்னிங் எழுந்து நம்ம பிரேக்ஃபாஸ்டா இருக்கட்டும், நம்ம ப்ரஷ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸா நம்ம பிரெயின் வந்து ஒரு ஒரு பேட்டர்னா வந்து பதிவாயிருக்கும். இதுவும் சப்கான்ஷியஸ் ஒரு கான்செப்ட். அன்கான்ஷியஸ் அப்படின்னா அதே சப்கான்ஷியஸ்ல நம்ம எங்க இடத்துல அவமானப்பட்டிருப்போம். ஒரு ஃபியர், ஒரு தோல்வி, ஒரு வெற்றி, ஒரு ஹீரோய்க்கு மூமெண்ட், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு ஆழமா ஒரு வழியை உருவாக்கி இருக்கலாம், ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி இருக்கலாம். அதெல்லாமே அன்கான்சியஸ்ல நமக்குள்ள வர்றதுதான். நம்ம வெளிப்படுத்துறது, நமக்குள்ள வர மீன்ஸ் வெளிப்படுத்துறது. சடனா நம்ம கோவப்படுறது, சடனா நம்ம ஃபீல் பண்றது, ஒரு விதமான பயம் இருக்குல்ல, நான் தோத்து போயிடணும், நாங்க போனா என்னை அவமானப்படுத்திடுவாங்க அவங்க. ஸோ எது பண்ணாலும் ஒரு பயம் இருக்குல்ல. ஒரு கம்ஃபர்ட் லைஃப்ல இருந்து நம்ம ஒரு பிசினஸ் பண்ண போறோம் நினைக்கும் போது சப்கான்சியஸ் மைண்ட்ல இதுக்கு முன்னாடி நம்ம பிசினஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம போய் திருப்பி பிசினஸ் பண்ணுவோம். இல்ல நான் பண்ணதே கிடையாதுங்கும் போது ஒரு ஜாப் விட்டு பிசினஸ் பண்ணணும்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு ஷிஃப்ட் பண்றோம்ல. ஸோ அந்த இடத்துல ஒரு பயம் ஏற்படுதுல. ஸோ அது அன்கான்சியஸ் நமக்கு அந்த பயம் வந்துட்டே இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ நம்ம துணிஞ்சு இறங்கி நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற தைரியம் நமக்கு அந்த இடத்துல வர மாட்டேங்குது. சில சமயம் துணிஞ்சு இறங்குவோங்கிற தைரியம் வருது இல்ல, அதுவும் அன்கான்சியஸ் சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற முடிவா கூட இருக்கலாம். திடீர்னு நம்ம ஒரு முடிவு வைப்போம், அது என்ன நமக்கு தெரியாது. அந்த நிமிஷத்துல எடுத்த முடிவு நம்ம எங்கேயோ கொண்டு போய் விடுது இல்ல. ஸோ அன்கான்சியஸ் ரொம்ப பவர்ஃபுல்லானது. அது வந்து ரொம்ப நல்லதும் செய்ய சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது பேஸ்ட் ஆன் த ஈவெண்ட்டை பொறுத்து, சப்கான்சியஸ்ல ஏற்பட்டிருக்கிற பதிவுகளை பொறுத்து தான் அன்கான்சியஸ் நமக்கு வந்து லைஃப்ல ரியாக்ட் ஆகிட்டு இருக்கும். கான்சியஸ் அப்படின்னா இந்த ரெண்டோடைய இன்ஃபுளுன்ஸ் தான் கான்சியஸ் நடக்கிறது. நான் வந்து கான்சியஸா ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற போது இந்த சப்கான்சியஸ்ல இருக்கிற அன்கான்சியஸ்ல பண்ற எல்லா விஷயங்களையும் நான் வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணி தான் கான்சியஸை செயல்படுத்துவேன். ஓகேங்களா? இப்ப நான் வீடியோல பேசுறேன், இதெல்லாம் நான் பேசணும் அப்படிங்கிற போது நான் எடுத்து வச்சிருக்கேன் பாயிண்ட்ஸ் எல்லாமே, அதெல்லாமே கான்சியஸா நான் வந்து சம்டைம்ஸ் சொல்லுவேன். சம்டைம்ஸ் வந்து நான் கான்சியஸ்ல இல்லாம சடனா எனக்கு ஒரு பாயிண்ட் வந்து வீடியோல பேசும்போது வருது இல்ல. ஸோ அது எங்க இருந்து வந்துச்சு நமக்கு தெரியாது. ஸோ அது சப்கான்சியஸ் வந்துச்சா இல்ல அன்கான்சியஸ் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ கான்சியஸை வந்து நம்ம ப்ரெசன்ட் மூமெண்ட்ல நம்ம பேசுற விதம்ங்கிறது அந்த மூமெண்ட்ல பிரெயின் நமக்கு என்ன சொல்லுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ கான்சியஸ்ங்கிறது ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்டை நம்ம நடந்துக்கிற விதம் தான். இப்போ சூப்பர் கான்சியஸ் இது வந்து ஒரு கடவுள் தன்மைன்னு சொல்லலாம். ஸோ சூப்பர் கான்சியஸ்ங்கிற டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. அவங்க ஒரு 1000 பிரச்சனைய ஒரு சிங்கிள் ஹேண்டில் டிசிஷன் மேக் பண்ணிட்டு போவாங்க. அது எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ ஒரு விஷயங்கள் அவங்க இன்ட்யூஷன் பேஸ்ல நிறைய விஷயங்கள் ஆக்ட் பண்ணுவாங்க. தொலைநோக்கு பார்வையில இருக்கும். அவங்க ரொம்ப யோசிக்கவே மாட்டாங்க. சும்மா சடனா ஒரு முடிவு எடுத்து போயிட்டே இருப்பாங்க. அந்த முடிவுக்கு பின்னாடி 1000 விஷயங்கள் அவங்க ஓடிட்டு இருக்கும். ஆனா அது பாக்குறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ சூப்பர் கான்சியஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நிலை. சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசிட்டு இருக்கும் போதே இது நடுவுல ஒரு டாபிக் நான் பேசி கொண்டு போவேன்.
சில பேர் பேசுறதே புரியல சொல்லுவாங்க, ஆனா எதுவும் சொல்லிட்டு போயிட்டான்பா அப்படின்னு நமக்கு தோணும். நம்மள ரொம்ப யோசிக்க வைப்பாங்க சில பேர் பேச்சிலே. இப்போ அரசியல்வாதிகள் பேசுறதாகட்டும், நிறைய இப்ப கமல் சார் பாத்தீங்கன்னா பேசுவாரு, நமக்கு புரியவே மாட்டேங்குது சொல்லுவோம். அவர் என்ன பேசுறாரே புரியலப்பா அப்படிம்போம். ஆனா அது ஒரு அர்த்தம் இருக்கு. அது நமக்கு ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் புரிய வரும். புரியுங்களா? ஆயிரத்துல ஒரு படத்தை பார்த்திருப்போம். அப்ப நம்மளுக்கு பிடிக்கல நிறைய பேர் சொன்னாங்க. இப்ப பார்த்தா ஆயிரத்துல ஒரு பயங்கரமா இருக்கும்போம். சோ ஒருத்தவங்க நிலைப்பாடே புரிஞ்சுக்க முடியாது. அவங்க எப்படி யோசிக்கிறாங்களே புரியாது. சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல. சோ அதெல்லாம் சூப்பர் கான்சியஸ் கிரியேட்டிவிட்டியில இருக்கவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ஆராய்ச்சியில இருப்பாங்க. அவங்க எல்லாமே சூப்பர் கான்சியஸ் மைண்டை வந்து பயன்படுத்துவாங்க. சோ அவங்க மைண்டை தாண்டி ஒரு விஷயங்களை பார்க்க பழகிக்குவாங்க. சோ உங்க பிரசிடன்ஸ் எப்படி வாழணும் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோ அந்த நிலைக்கெல்லாம் நம்ம போறது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்மளுடைய சப்கான்சியஸையும் அன்கான்சியஸையும் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து சாரி என்ன சொல்றது, சப்கான்சியஸ் அன்கான்சியஸ் புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம சூப்பர் கான்சியஸை பத்தி நம்மளுக்கு கடவுள் வந்து உள்ளுக்குள்ள இருந்து சோல் குரல் கேட்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது நம்ம வழி நடத்த ஆரம்பிக்கும். இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம லைஃப் ரீட் பண்ணும்போது நம்மளும் அவங்க நிலைமைக்கு போற நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் பண்ற ரீல்ஸ் ஆகட்டும், நான் பண்ற விஷயங்கள்ல வந்து அன்கான்சியஸ் போடுறேன், சூப்பர் கான்சியஸ் போடுறேன், ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா லைஃப்ல நடக்கிற ஈவெண்ட் வச்சு தான் நான் பண்றதுதான். புரியுதுங்களா? ஸோ இனிமேல் அதிகமா அந்த வீடியோஸ் நான் கண்டிப்பா போடுவேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். மெடிடேஷன் கிளாஸஸ் எடுக்கலாம்னு நான் இருக்கேன். ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க மைண்டை பத்தி புரிஞ்சுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ புரிஞ்சுக்கணும். மைண்டுங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ நம்ம மைண்டை வந்து ஆள கத்துக்கணும். மைண்டு நம்மள ஆள விடக்கூடாது. ஸோ நம்ம தான் பாஸ் ஆகணும் மைண்டுக்கு. மைண்டு நமக்கு பாஸ் ஆகக்கூடாது. இந்த விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப்பை வந்து நம்ம எப்படி கொண்டு போலாங்கிறது நமக்கே தெரியும். நம்ம யாரையும் நம்பி நம்ம இருக்கணும் அவசியம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால நான் இந்த விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன், பேசியிருக்கேன். உங்களுக்கு வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.